ஷாலோம். மாரநாதா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேகருக்கு இந்த வார்த்தையை செல்லும்படியாய் உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு இந்த மாரநாதா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுறது மூலம் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு சிறிய பங்கை செய்கிறீங்க என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். இந்த 8ஆம் மாதம் 3 நாட்களும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 4ஆம் நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். வாங்க, இன்றைய நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ரேமாயின் குட்டி ஸ்டோரி மூலம் கர்த்தர் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை பேச போகிறார் என்று சொல்லி நாங்கள் நிதானிக்க போகிறோம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விவரணமாக சொல்கிறது, கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறாரா. ஒருவேளை இன்றைய நாட்களிலும் எங்களிடம் அதிக பணம் அல்லது அதிக செல்வாக்கு இருந்தால் நாங்கள் எதையுமே விலைக்கு வாங்கிவிடலாம். ஆனாலும் ஒடுக்கப்பட்டவர்களாய் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த விதமான எங்களை தூக்கி விடுவதற்கு ஒருவருடைய கையும் இல்லாமல் நாங்களே எல்லாம் செய்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலும் எங்களை சுற்றி எங்களை ஒடுக்கிற மனிதர்கள் இன்றைய நாட்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய நாட்களில் அங்கலாய் தாண்டவற்றை கேட்கிறோம், ஏசப்பா, இந்த ஒடுக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் எங்களுக்கு நீதி செய்ய மாட்டீங்களா? நீங்கள் எங்களுக்கு நியாயத்தை செய்ய மாட்டீங்களா? இவங்க தானா எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி அநேக தரம் நாங்களும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய செய்கையையும் சந்தேகப்பட்டிருக்கிறோம். இப்படி சந்தேகப்பட்டிருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், நான் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நீதி செய்ய போதுமானவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இந்த காரியங்களை, இந்த சந்தர்ப்பங்களை கடந்து சென்றது உண்டு. ஒருவேளை என்னுடைய உலக பிரமாணமான தந்தை இருந்திருந்தால் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காமல் இருந்திருக்குமோ, அல்லது பண ரீதியான பலம் இருந்திருந்தால் இப்படியான காரியம், இப்படியான மனிதர்கள் எங்களை ஒடுக்காமல் இருந்திருப்பார்களோ என்று நானும் அநேக நாட்களில் சந்தேகத்தோடு ஆண்டவரை கேட்ட நிமிடங்கள் உண்டு. இதற்கு ஒரு குட்டி ஸ்டோரியை நான் உங்களுக்கு அழகாக சொல்ல முடியும். ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை விதவை இருந்தாலும் அவளுக்கு இருந்த ஒரு சிறிய வயல் காணியை ஒரு ஏழை செல்வந்தன் வந்து பலாத்காரமாக, இது உன்னுடைய காணி அல்ல, இது என்னுடைய காணி என்று சொல்லி பலாத்காரமாக அவளிடத்தில் இருந்த அந்த காணியை பிடுங்கி போட்டாள். அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை தேவனுடைய சந்நிதி மாத்திரமே. அவள் தேவனிடத்தில் மாத்திரமே போய் முறையிட்டாளாம், தேவனே, நீங்க இந்த வார்த்தையின்படி நீதியின் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் அல்லவா, நீர் எனக்காக நீதியின் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை சரியாக பிடித்து கொண்டாளாம். சிறு நாட்கள் சென்ற பின்பு அரசாங்க அதிகாரிகள் வந்து பழைய ஆவணங்களை பரிசோதித்த போது அது அந்த செல்வந்தனுக்குரிய வயல் நிலமாக இருக்காமல் அந்த ஏழை விதவையின் வயல் நிலம் என்பதை அதிகாரிகள் உறுதி செய்து செல்வந்தன் பலாத்காரமாக பிடுங்கிக் கொண்ட அந்த வயல் நிலத்தை அந்த ஏழை விதவையிடமே கொடுத்து விடுகிறார்களாம். அந்த விதவை, நீர் எனக்கு நீதி செய்கிறவர், நீர் எனக்கு நியாயம் செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்தாராம். இன்றும் நீங்கள் செய்கிற நீதியையும் நீங்கள் செய்கிற நியாயத்தையும் விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் உங்கள் நீதியை புரட்டி போடுகிற மனிதர்களுக்கு முன்பதாக நான் உனக்கு நீதி செய்கிற தேவன், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல் போலவும் ஆக்குவேன் என்று சொல்கிறார். இந்த
நாட்களிலும் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற பாதை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற நல்லவராக இருக்கிறார். ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த அநீதியான காரியம் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நீதியாய் நீங்க மாற்றி பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீருக்கும் அப்பா சந்தோஷமான நாட்களை கொடுத்து பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற கிருபைக்காக சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட சிறுவர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதித்து இரத்த கோட்டில் மறைவுக்குள்ளாய் நீங்க பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அந்த மாறானாத இயேசுவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆயத்தமாய் விழிப்புள்ளவர்களாய் தேவனுடைய பாதத்தை